श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यथेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीचडगोवाग्भयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यगं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கேத்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் இறுதிப்பாசுரம் 11ஆம் பாசுரம். கூறுதல் ஒன்றாரக் குடகூத்தம் ஆனை கூறுதலே மேவிக் குருகூச்சடகோபன் கூறிட வந்தாதியோய் ஆயிரத்துளிப்பத்தும் கூறுதல் வல்லார் உளரேல் கூடுகர் வைகுந்தமே. கூறுதல் ஒன்று ஆறாக் குடக்கூத்த அம்மானை கூறுதலே மேவிக் குருகூர் சடகோபன் கூறின அந்தாதி ஓர் 1000 கூறுதல் வல்லார் உளரேல் கூடுவர் வைகுந்தமே. இந்த பதிகத்தினை நன்கு கற்றவர்கள் பெறக்கூடிய அந்த பேறு குறித்து ஆழ்வார் இப்பாசுரத்திலே கூறி நிறைவு செய்கின்றார். வேதங்களால் கூட எப்படிப்பட்டவன் அந்த சர்வேஸ்வரன் அவனுடைய குணங்கள் என்று முழுமையாக கூற இயலாது. வேதங்களாலும் எந்த ஒரு குணத்தையும் முழுமையாக கூறி முடிக்க இயலாதபடி என்ன செய்தானாம்? குடகூத்தாடியனானாம். யார்? கண்ணன். குடகூத்தாடிய கிருஷ்ணன் குறித்து உரைப்பதற்கு ஆசைப்பட்ட நம்மாழ்வார் அருளிச் செய்த அந்தாதி அமைப்பில் உள்ள 1000 பாசுரங்களில் இந்த 10 பாசுரங்களை பொருள் உணர்ந்து கூற வல்லவர்கள் பரமபதம் செல்வார்கள் என்று கூறி ஆழ்வார் தலை கட்டுகிறார். இறுதியாக இந்த திருவாய்மொழியை கற்க வல்லவர்கள் என்றால் அவர்கள் பரமபதம் சென்று சர்வேஸ்வரனுடைய அனுபவத்தை எப்போதும் உடையவர்கள் ஆவார்கள் என்கின்றார். அவனுடைய, அதாவது சர்வேஸ்வரனாகிய எம்பெருமானுடைய தன்மைகள் குறித்து உரைக்க முயன்றால் உரைப்பதற்கு இயலாமல் உள்ளவனை குடகூத்து மூலம் ஆழ்வாரை வசப்படுத்தி அவனுக்கு அடிமையாக்கிய கிருஷ்ணனுடைய கீர்த்தியை கூறி முடிக்க இயலாது. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் குறித்து ஆழ்வார் நிறைவு செய்த அந்தாது வடிவம் கொண்ட 1000 பாசுரங்களில் இந்த 10 பாசுரங்களை பொருளுடன் கற்க வல்லவர்கள் இவ்வுலகில் உண்டு என்றால் அவர்கள் என்ன கிடைக்குமாம்? அவர்கள் பரமபதம் சென்று அந்த எம்பெருமானை அனுபவிப்பார்கள் என்கின்றார். இப்பதிகத்தின் முதல் பாசுரத்தில் இவர் விரும்பியபடிய அடியார்கள் குழாங்களோடே வந்து கலந்தபடி சொன்னார். 2ஆம் பாசுரத்தில் தம்மோடு கலந்த பின்பு அவன் திருமேனியும் திவ்ய அவயங்களும் திவ்ய ஆயுதங்களும் நிறம் பெற்றது என்கின்றார். 3ஆம் பாசுரத்தில் தம்மோடே கலந்து
தன் சத்தை பெறுதல் இல்லையாகில் இல்லையாம்படியாய் வந்து கலந்தான் என்கின்றார். 4ஆம் பாசுரத்தில் கீழ் இவனுக்கு திருஷ்டார்த்தமாக சொன்னவை நேர் நில்லாமையாலே அவற்றை சிட்சித்துச் சேர்ந்து அனுபவித்தார். 5ஆம் பாட்டிலே அது தானும் உபமானமாக நேர் நில்லாமையாலே அவற்றை கழித்து உபமேயத்தன்மையே அனுபவித்தார். 6ஆம் பாட்டிலே இப்படி விலட்சணானவன் முக்தன் தன்னை அனுபவிக்குமா போலே தான் என்னை அனுபவித்தான் என்றார். 7ஆம் பாட்டில் தமக்காக ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்று அவதாரங்கள் செய்தவற்றை தனக்காகச் செய்தான் என்கின்றார். 8ஆம் பாட்டிலே அவனை என்னால் விவரித்து கூற இயலாது என்றார். 9ஆம் பாட்டிலே துணை தேடிக்கொண்டு திரியும் பேசுகையில் உபகரித்தார். 10ஆம் பாட்டில் இப்படியாய் தன்னோடு கலந்தமை பற்றி கூறினார். இறுதியாக இத்திருமொழியை உரைக்க வல்லவர்களுக்கு கிட்டும் பலன் கூறி நிறைவு செய்தார். அவர்கள் பரமபதம் அடைவார்கள் என்று கூறி நிறைவு செய்தார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.